அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரை. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:07 துலாம் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது அல்லது ஒரு கெட்ட ஒரு நேரம் நடக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நல்லதும் நம்மக்கிட்ட நெருங்கி வரவே வராதுங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட சரியான பரிகார பலன்கள் கேட்டு அதை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற மனக்கவலைகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம். அத்தகைய உணர்வுகள் ஏற்படாமல் சமாளிப்பதன் மூலமாக நீங்கள் நற்பலன் பெற முடியும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் சலசலப்பு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளுமையான பொருட்கள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை பெற முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். கூடுதல் பணிகள் காரணமாக நேரமும் உழைப்பும் அதிகமாக தேவைப்படும். அதனால் கவலை ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் சுமூகமான நிலை இருக்காது. மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலமாக கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு இல்லை. பண தட்டுப்பாடு காரணமாக கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக உள்ளது. உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமையும் ஊக்கமும் இன்று காண்பீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பை பெற்றுக் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரும் வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுவீர்கள். அதனால் புரிந்துணர்வு அதிகரிக்கும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமானதாக உள்ளது. கடின உழைப்பிற்கான சலுகையும் ஊக்கத்தொகையும் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனம் உற்சாகத்தோடு இருக்கும். எனவே ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். பணத்தை பெருக்கக்கூடிய புதிய வழியை காண்பீர்கள். எதிர்பாராத செல்வ ஆதாயங்களை இன்றைய நாள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை தொழிலில் வெற்றி கிடைக்கும். பணியை விரைந்து முடிவெடுப்பீர்கள். பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும். உறவு வலுப்படும். திருப்திகரமானதாக இருக்கும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு தாராளமானதாக இருக்கும். நண்பர்களிடமிருந்து பண உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. எந்த ஒரு செயலிலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்கள். மற்றவர்களோடு பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக செயலாற்றுவதில் தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேண முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நல்லுறவை பேண அனுசரித்து அமைதியோடு பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள். கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. தினசரி செயல்களில் கூட மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம். சக பணியாளர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இன்று துணையை புரிந்து கொண்டு பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. நிதி நிலைமையை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக உள்ளது. இன்று முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை திறமைக்காக மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள். பணியின் மூலமாக மேலதிகாரிக்கு பெருமை ஏற்படுத்தி தருவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவிக்குள் சுமூகமான உறவு இருக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயனுள்ள முடிவை எடுப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும். உபயோகமான வழிகளில் பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகமான மனநிலையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதும் ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். இன்று தடைகளை தாண்டி முன்னேறி சாதனை படைப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வீர்கள். இந்த மனப்பான்மை காரணமாக பணியை விரைந்து முடித்து தருவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையாருடன் உண்மையான அன்போடு நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்கும். வங்கி இருப்பு நிலை நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். யோகா அல்லது தியானம் செய்யுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து முடிப்பதில் சற்று சிரமம் இருக்கலாம். அதிக வேலை காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்படலாம். கவனமாக வேலை செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக பழகுங்கள். அதனால் உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்காது. எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தலைவலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். இன்று தியானம் செய்வதன் மூலமாக மிகவும் நல்லது கிடைக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவே அனுகூலம் காணப்படும். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கலாம். திட்டமிட்டு வேலை செய்வது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டியது நல்லது. நட்போடு பேசினால் நல்லுறவை பேணலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. கூடுதல் செலவுகள் காரணமாக பண பற்றாக்குறை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நிலை பற்றிய கவலை காணப்படலாம். எனினும் சிறிய அளவிலான நோயாகத்தான் இருக்கும். எனவே பயந்துக்க வேண்டாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அமைதியான மற்றும் சந்தோஷமான சூழல் இருக்கும். இன்று நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் இன்று திறமையாகவும் துல்லியமாகவும் பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி நட்புறவோடு பழகுவீர்கள். இதனால் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதி நிலைமை போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். அதை தவிர்த்தால் முன்னேற்றம் உண்டாகும். எதையும் யதார்த்தமாக அணுகுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவால் வேலையில் தவறுகள் ஏற்படலாம். திட்டமிட்டு திறமையோடு செயல்படுவதன் மூலமாக வெற்றி காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதன் மூலமாக சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் காணப்படலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட அல்லது ஒப்புக்கொண்ட காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இறை வழிபாடு அல்லது தியானம் மூலமாக ஆரோக்கியத்தை வலுப்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.